ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஸ்லிங் ஷாட் நம்ம மெடிக்கல் டியூப்னு சொல்லுவாங்க. இந்த டியூப்பை வச்சு ஒரு ஸ்லிங் ஷாட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து கருவ மரத்தில் வெட்டின ஹேண்ட்மேட் ஃப்ரேம். இது வந்து எப்படி பார்த்தாலும் 9.6 வரைக்கும் இருக்கும் இதோட ஒயிட் லென்த்து. இந்த ஃப்ளாட் பேண்ட் ரப்பர் பேண்ட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. இது ரொம்ப என்னோடய ஒரு லக்கி சாம்ங்கிற மாதிரி. இதில் வந்து இப்போ நம்ம இந்த மெடிக்கல் டியூப்பை வந்து அட்டாச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த மெடிக்கல் டியூப்பை வந்து ஈவனாக கட் பண்ணிக்கினேன். இது வந்து 2 பேண்டு வாங்கி தனித்தனியாக அட்டாச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே பேண்டை வாங்கி 2ஆக கட் பண்ணி அட்டாச் பண்ணுறதுனாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவை வந்து பவுச். இது சாதா லெதர் பவுச்சு. இது வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. இவ்வளோ பெருசுலாம் வந்து லெதர் பவுச் வைக்கக்கூடாது. காரணம் வந்து அம்மு ரிலீஸ் அப்போ அது வந்து கரெக்டாக போகாது. அதனால் நீங்கள் டார்கெட் பண்ணுற எந்த டார்கெட்டையுமே வந்து அதை ஹிட் பண்ணாது. குறிப்பாக வந்து பவுச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியன் ஸ்லிங் ஷாட் நார்மல் டியூப் பேண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு. நான் ப்ரொஃபஷ்னல் ஸ்லிங் ஷாட் பற்றி பேசலை, இந்தியன் ஸ்லிங் ஷாட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃப்ரேம் வச்சுருக்கீங்களோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும் பவுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரேமை விட ரொம்ப பெருசாக இருக்குது. ப்ளஸ் இந்த பக்கம் வந்து திக்னஸ் அதிகமாகவும், இந்த பக்கம் திக்னஸ் கம்மியாகவும், இந்த பக்கம் திக்னஸ் அதிகமாகவும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய இன்சைட் ஃப்ரேம் அளவுக்கு மட்டும் எனக்கு இருந்தால் போதும். அதனால் இன்சைட் ஃப்ரேம் அளவுக்கு மட்டும் ஒரே ஈவனாக இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் உள்ள பவுச்சு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஈவனாக வச்சுக்கிட்டு தேவையில்லாத பாட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எனக்கு ஒரு சைடு ஹோல் வந்துருச்சு, ஆல்ரெடி இருந்த ஹோலு. இன்னொரு சைடு ஹோல் தேவை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஹோலும் வந்து ஈவனாக வந்து நான் வந்து ஹோலு, அப்போ தான் வந்து இதுலேருந்து வெளியே வர அம்மு வந்து கரெக்டாக போகும். இந்த ஹோல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணேன்டா அம்மு வந்து பவுச்லேருந்து வெளியாகிறது வந்து வேறு எங்கே வேண்டாம் மாறி போகலாம். அதனால் நம்ம டார்கெட் பண்ணுற டார்கெட்டை ஹிட் பண்ணாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இந்தியன் ஸ்லிங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அக்யூரேசின்னு சொல்லுவோம்ல, ப்ரொஃபஷ்னல் ஸ்லிங் ஷாட்டுக்கும் இந்தியன் ஸ்லிங் ஷாட்டுக்கும் அக்யூரேசி இல்லாத காரணம் எப்படின்னா, இந்த மாதிரி ஈவன் மெஷர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய மிஸ் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து இந்தியன் ஸ்லிங் ஷாட்டில் வந்து என்னான்னு சொன்னால் அக்யூரேசி கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் பவுச் வந்து எப்படியும் சொல்கிறேன், ஈவனாக இருக்கிற மாதிரி தெரியல. பாருங்கள், ஒரு சைடு பெருசாகவும் ஒரு சைடு சின்னதாக ஆகிடுச்சு. இந்த பவுச் ஹோல் வச்சு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பவுச் ஹோல் இல்லாமல் மேனுவலாக கட் பண்ணால் இந்த மாதிரி தான் ஆகும். இருந்தாலும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து இப்போ பேண்டை அட்டாச் பண்ணுறேன். பேண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஈவனாக கட் பண்ணிட்டேன்.
இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு சொன்னால், ஒரு சைடு வச்ச பிறகு இன்னொரு சைடு வந்து இந்த பேண்ட் வந்து ஈவனாக இருக்கான்னு பார்க்கணும். பவுச்சு இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட் பார்க்குறது டியூப்பில். அப்ராக்சிமேட்டாக நான் வந்து இந்த சென்டரை வைக்கிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் கல் ஸ்டோன் வச்சு அடிப்பீங்க, கல் இல்லை கோலி குண்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சு அடிப்பீங்க, இல்லை கிளே களிமண் கட்டியில் வந்து செய்யக்கூடிய அந்த கிளேயில் செய்யக்கூடிய அம்மோ அது கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு பெரிய சைஸ் தான் வரும். இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 15 mm 16 mm அந்த மாதிரி தான் வரும் அம்மோ சைஸ்லாம்.